கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஐபிஎல் எப்படி கொண்டாட்டம் தரக்கூடிய ஒரு நிகழ்வோ அதே மாதிரி தான் கால்பந்து ரசிகர்களுக்கு ஃபிஃபா நடத்துகிற டோர்னமெண்ட் அப்படின்னாலே பயங்கர சந்தோஷம் ஆகிடும். அப்படி கால்பந்து ரசிகர்களை அடுத்த ஒரு மாதத்துக்கு ஃபுல்லி என்கேஜ்மெண்ட்டாக வைக்கிறதுக்காக தான் தொடங்க போகுது ஃபிஃபாவோட கிளப் அணிகளுக்கு இடையிலான அந்த வேர்ல்டு கப் தொடர். இந்த வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் இந்த முறை பார்த்தோம் அப்படின்னா முதல் தடவையாக 32 அணிகள் பங்கேற்க இருக்காங்க. 2000ஆம் ஆண்டு கிளப் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிற பெயரில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த தொடரானது படிப்படியாக வளர்ந்து இப்போ 32 அணிகள் பங்கேற்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நிலையை எட்டி இருக்குன்னு தான் சொல்லணும். இதில் சின்ன சின்ன வருத்தங்கள் ரசிகர்களுக்கும் இருக்கிறது இயல்பான ஒன்று தான். அதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிஃபாவோட புதிய விதிகள் தான். அதன்படி பார்த்தோம்னா கிளப் அணிகள் ஒவ்வொரு நாட்டிலையுமே நிறைய அணிகள் இருக்கும். ஆனால் அதில் தலை சிறந்த 2 அணிகள் மட்டும்தான் இந்த போட்டியில் பங்கேற்க முடியும் அப்படிங்கிறதான் ஃபிஃபாவோட விதியாக இருக்குது. அந்த வரிசையில் மிகவும் ஏமாற்றம் அடையக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா ரொனால்டோவோட ரசிகர்கள் தான். ஏன்னா அவர் சார்ந்த அல் நசீர் அணி இந்த முறை தகுதி பெறாமல் இருக்காங்க. அதனால ரொனால்டோவை நீங்கள் இந்த ஃபிஃபா கிளப் வேர்ல்ட் கப்பில் பார்க்க முடியாது. அதே சமயம் முதல் போட்டியே மெஸ்ஸி ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய குஷியாக அமைய போகுது. ஏன்னா அவர் தான் முதல் போட்டியில் விளையாட இருக்காரு. அவர் சார்ந்த இன்டர் மியாமி அணி அல் ஹக்லி அப்படிங்கிற ஒரு அணியை எதிர்த்து பலப்பரீட்சை நடத்த இருக்காங்க. இந்திய நேரப்படி நாளைக்கு காலையில் 5:30 மணிக்கு இந்த போட்டி தொடங்க இருக்கு. நாளைக்கு 2 போட்டிகள் நடக்க இருக்கு. ஒரு போட்டி பகல்லையும் இன்னொரு போட்டி இரவுலையும் நடக்க இருக்கு. அதற்கு அடுத்ததாக திங்கட்கிழமையிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா நள்ளிரவு போட்டிகளும் ஆரம்பிக்கும். அந்த வகையில் திங்கட்கிழமை 12:30 மணிக்கு நள்ளிரவில் போட்டி தொடங்கும். 3 போட்டிகள் அன்னைக்கு நாளில் மட்டும் நடக்க இருக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு நாளுமே குறைந்தபட்சம் 2 போட்டிகள் அதிகபட்சம் 3 போட்டிகள் வரைக்கும் நடக்கும். இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா இதில் வழங்கப்படக்கூடிய அந்த கோப்பை அப்படிங்கிறதா 2000ஆம் ஆண்டிலிருந்து 2023ஆம் ஆண்டு வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரே மாதிரியான கோப்பையை தான் பயன்படுத்தி இருந்தாங்க. இந்த முறை 32 அணிகள் பங்கேற்கிறாங்க. ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் 2 அணிகள் தான் பங்கேற்க முடியும். நிறைய நட்சத்திர வீரர்கள் இதனால் இடம்பெற முடியாமல் போயிருக்காங்க. நட்சத்திர அணிகள் கூட இதில் விளையாட முடியாமல் போயிருக்கு. ஸோ இப்படி நிறைய சிறப்புகளும் இருக்குது, கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டும் இருக்குது. ஆனால் அதே சமயம் இதோட கோப்பை அப்படிங்கிறது புதிதாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. அந்த கோப்பையோட சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இதோட மேற்பக்கம் 24 கேரட் கோல்டு பிளேட்டிங் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி நிறைய ரொம்ப முக்கியமான விஷயங்களையும் இதில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அதில் இடம்பெற வச்சிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா நம்மளோட ஜோதிடத்தோட குறியீடுகள் அதெல்லாமே இதில் இடம்பெற்றிருக்கு. அதை தாண்டி இன்னும் ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா பீரியாடிக் டேபிள், அதாவது நம்ம கெமிஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுவோம்ல அந்த பீரியாடிக் டேபிள் வகையில் அணிகளோட பெயர்கள் இதில் பொறிக்கப்பட்டிருக்கு. இதை தாண்டி இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதோட மேற்பக்கம் அப்படிங்கிறது 5 முனைகளை கொண்டதாக இருக்கிற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் தான் இந்த கப்போட சிறப்பம்சங்களாக இருக்குது. இந்த கப்பை வடிவமைச்சிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்காவில் இருக்கிற ரொம்பவே புகழ்பெற்ற பொற்கொள்ளர் நிறுவனமான டிஃபானி அண்ட் கோ இவங்க தான் இதை வடிவமைச்சிருக்காங்க. இவங்க அங்கே இருக்க நம்ம ஊரில் எப்படி நிறைய நகை கடைகள் இருக்குல்ல அந்த மாதிரி அந்த ஊரில் இருக்கிற ரொம்பவே விலை உயர்ந்த நகைகளை தயாரிக்கக்கூடிய நிறுவனம் தான் இந்த டிஃபானி அண்ட் கோ. இவங்க தான் இந்த முறை இந்த கோப்பையை வடிவமைச்சிருக்காங்க. இதற்கான இறுதிப் போட்டி அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்த மாதம் நடக்க இருக்கு. ஜூலை 12ஆம் தேதி. நம்மளோட நேரப்படி பார்த்தோம்னா 13ஆம் தேதி இந்த இறுதிப் போட்டி அப்படிங்கிறது நடக்கும்.